Hi guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா Google AdSense உடைய ரிப்போர்ட் வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். சரிங்களா? என்ன ப்ரோ எல்லா வீடியோவும் ஒரே டயலாக் ஒரே கான்செப்ட்னு சொல்லுவீங்க. பட் ஆக்சுவலி உண்மையா சொல்லப் போனா இது சும்மா லாஜிக் தான். இங்க பாருங்க. என்னைக்குமே $14 வந்து எனக்கு ஒரே நாள்ல வந்ததே கிடையாது. ஆனா இன்னைக்கு பாருங்க எனக்கு டுடே ஏர்னிங்ல வந்து 14.62 சென்ட்ஸ் கிடைச்சிருக்கு. ஆக்சுவலி எப்படி சொல்றது? என்னாலே நம்ப முடியல என் கண்ணை. அவ்வளோ வந்திருக்கு. அதாவது ஒரு நாளைக்கு $14 வந்திருக்கு. நம்பவே முடியல என்னால். பட் ஆனால் நேற்றுக்கு பாருங்க எஸ்டர்டேவில் 4.50 சென்ட்ஸ் தான் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க நேற்றுக்கு 4.50 சென்ட்ஸ் கிடைச்சிருக்கு. வழக்கமாக எப்பவுமே $2-3 கிடைச்சிரும். ஓகேங்களா? லாஸ்ட் 7 டேஸ்ல பாருங்க $23.07 இருக்கு. திஸ் மந்த் $37 வந்து கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? லாஸ்ட் வந்து பாருங்க பேலன்ஸ்ல பாருங்க 137.52 சென்ட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? சூப்பர். பட் இதுல நம்ம என்ன பார்க்க வேண்டியதுன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு இதுக்கு முன்னாடி 1 வீக்ஸ் வந்து நான் வீடியோ தொடர்ந்து நான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன். அப்படி தொடர்ந்து 1 வீக்ஸ் வந்து நான் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சந்தேகமா இருந்தா லாஸ்ட் 7 டேஸ்க்கான வீடியோ போய் வச்சு பாருங்க. ஒவ்வொரு வீடியோஸும் எனக்கு எவ்வளோ பேஜ் வந்திருக்கு, எவ்வளோ ஆர்பிஎம் வந்திருக்கு, எவ்வளோ சிபிசி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே தெரியும். அந்த விதத்தில் நான் எப்பவுமே நைட் வந்து 11 o'clock மேலே தான் நான் வந்து வீடியோ வந்து ஷூட் பண்ணுவேன். ஓகேங்களா? இப்படி நைட் வந்து 10 o'clock மேலே 11 o'clock மேலே தான் நான் வந்து வீடியோவே ரெக்கார்ட் பண்ணுவேன். தென் ரெக்கார்ட் பண்ணுற வீடியோ வந்து நான் அப்படியே அப்லோட் பண்ணுவேன். எந்த ஒரு எடிட்டிங்குமே இருக்காது, டேரெக்டாக அப்லோட் பண்ணுவேன். சரிங்களா? அந்த விதத்தில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இது வந்திருக்கு. ஆக்சுவலி எப்படின்னு தெரியல. தென் இது ஒரு ட்ரிக்ஸ்லாம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு வந்து ரெஃபர் பண்ணாரு. பட் என்னோட சைடு இருந்து நான் எதுவுமே பண்ணலை. அவன் தான் வந்து ஒரு கோர்ஸ் பே பண்ணி நான் ஒர்க் பண்ணேன். ஒர்க் ஆகுதான்னு தெரியல, பட் செக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணான். பட் பண்ணும்போது நம்ப முடியல என் கண்ணு என்னாலே. பட் உண்மையிலேயே இது ஒர்க் ஆகுதாட்டம் தாங்குது. அந்த ட்ரிக்ஸ் என்னால் நானும் கற்றுக்கிட்டு உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா? அது மாதிரி பேஜ் வந்து பாருங்க 1100 பேர் வந்து வெப்சைட் வந்து விசிட் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த பேஜ் வந்து விசிட் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ அப்படியே வந்து பாருங்க பேஜ் ஆர்பிஎம் எப்பவுமே எனக்கு வந்து 13ன்றது ரொம்ப பெரிய ஆர்பிஎம். சரிங்களா? அதாவது எப்பவுமே நைட்டு 12:10 மேலே தான் இருக்கும். பட் இப்போ வந்து எனக்கு 13.33 இருக்கு ஆர்பிஎம். அண்ட் சிபிசி வந்து பார்த்தீங்கன்னா 0.19. ஆக்சுவலி 0.19 ஓ மை காட். ஆக்சுவலி 0.19ன்றது எனக்கு ரொம்ப பெருசுங்க. ஓப்பனாக சொல்ல போனா ஏன் அப்படி சொல்றேன்னு வந்து கேட்குறீங்களா? எப்பவுமே எனக்கு 5க்கு மேலே போனதே இல்லைங்க. சரியா? 5 அதிகபட்சம் 7 8 சம்டைம் 9 கூட இருக்கும். பட் சடனாக குறைஞ்சிரும். ஓகேங்களா? இம்ப்ரெஷன் வந்து பார்த்தாச்சுன்னா அது சாரி மாற்றி சொல்லிட்டேன். 3190 பேருக்கு வந்து பேஜ் இம்ப்ரெஷன் வந்து கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? அது 1100 பேருக்கு 3190 பேருக்கு வந்து இம்ப்ரெஷன் வந்து கிடைச்சிருக்கு. சூப்பர். தென் ஆட் கிளிக் வந்து பார்த்தீங்கன்னா 78 ஆட் கிளிக் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. வா சூப்பர், சொல்லி ஆகணும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிபிசி 0.19%. இப்போ 13.33 இருக்கு இல்லையா அந்த ஆர்பிஎம், அந்த 13.33க்கு 0.19% வந்து நமக்கு டாலர்ஸா நமக்கு வந்து கிடைக்கும். அந்த விதத்துல ஒரு நாளைக்கு $14. ஐயோ! ஆக்சுவலி எனக்கு எப்பவுமே ஒரு நாளைக்கு $2 $3 அதிகபட்சம் 4, அதாவது 3 நாள் ஆவரேஜ் 2.5 சென்ட்ஸ் குறையாம எப்பவுமே கிடைக்கும். ஓகேங்களா? அண்ட் பேஜ் சிடிஆர் வந்து பாருங்க 7.11% தான் இருக்கு. ஆக்சுவலி இது வந்து எவ்வளோ நேரம் இப்படி இருக்குன்னு தெரியல. ஏன்னா ஒரு சில நிறைய டைம் எனக்கு வந்து இந்தமாரி திடீர்னு அதிகமான டாலர்ஸ் காட்டும். திடீர்னு ஒரு 1 hour கழிச்சு வந்து நான் வந்து பார்ப்பேன். மறுபடியும் நான் ஆவரேஜாக ஃபஸ்ட்டு எவ்வளோ ஒரு 4 இருந்துச்சா அதே டாலர் தான் காட்டும். இதில் எந்த விதத்தில் நம்புறதுன்னு எனக்கே தெரியல. தென் பார்க்கலாம். ஆக்சுவலி இப்போ நான் டைமிங் வந்து 6:11 PM ஆகுது. ஓகேங்களா? இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணுற டைம்ல இருந்து நைட்டு வந்து 11 or 12 o'clock ஒரு ரெக்கார்டிங் நான் உங்களுக்கு போட்டு உங்களுக்கு எடுத்து ஷோ பண்ணுறேன். சம்டைம் ஒரே டேவில் 2 வீடியோ எடுத்து ஷூட் பண்ணுறேன். சரிங்களா? ஆக்சுவலாக இன்றைக்கி தான் நான் 6 o'clock வீடியோவே ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு என்றைக்கும் காட்டாத இன்னைக்கு ஒரு டீட்டெயில் காட்டுறேன். எனக்கு எங்கெங்கேருந்து ஆடு கிளிக் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நம்ம இன்னைக்கு பார்த்துருவோம். வழக்கமாக எனக்கு இப்படி வர்றதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. பட் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா தான் எனக்கு வந்திருக்கு. பட் அவங்க மூலிமா எனக்கு $10 கிடைச்சிருக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பட் உண்மையானு தெரியல. பட் உண்மையாக தான் இருக்கணும். இல்லாமலாம் அது ஆக்சுவலாக நைட்டு 12:10 வரைக்கும் டைம் இருக்குது. அதுக்குள்ளே இந்த டாலர்ஸ் வந்து எங்கேயும் போகாமல் இருக்கணும் ஆட்சன்ஸில். அதுதான் உண்மையும் கூட. அப்படி இருந்ததுன்னா பெஸ்ட்டுன்னு சொல்லி ஆகணும். சரிங்களா? கன்ஃபார்மாக அந்த ட்ரிக்ஸ் ஒர்க் ஆச்சுன்னா 6000 கோட்ஸ் ஆமாம். அந்த கோட்ஸ் நான் பே பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் கன்ஃபார்மாக சொல்லித்தரேன். ஓகேங்களா?
பட் நெட்வொர்க் இஷ்யூஸாக நான் சொல்லிட்டு தெரியல. பட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சரிங்களா. உங்களுக்கு என்னென்ன கண்ட்ரில இருந்து எனக்கு கிளிக்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா டேவுக்கு இப்போது அதாவது எப்படி சொல்கிறது $14ங்க. 1 2 இல்லை, எனக்கு ஆவரேஜாக நாளைக்கு 4 அதாவது 3 4 உங்களுக்கு எஸ்டர்டேக்கு காட்டுற பாருங்க. உங்களுக்கு அப்போ பார்த்தா உங்களுக்கு கிடச்சி உங்களுக்கு எனக்கு கிளாரிட்டி கிடச்சிடும். ஏன்னா 100 ஆடுகளுக்கு வந்தால் கூட எனக்கு 50 அதாவது $5 விடாது. பட் இன்னைக்கு வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா எனக்கு $10 கிடச்சிருக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது சரிங்களா. என்னடா இது சுற்றிக்கிட்டே இருக்குது. வந்துடுச்சு, சூப்பர். ஓகே, இப்போ வந்து டுடேயோட அதில் வச்சுக்கலாம். அப்படியே கீழே வந்து பாருங்கள். என்ன ஆச்சு? சாரி, நம்ம கொஞ்சம் லோட் ஆகிட்டு இருக்கு. நெட்வொர்க் ப்ராப்ளம்னாவா தெரியல. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், பேஜ் லோட் ஆகிட்டோம். இந்தமாரி உங்களுக்கு ஏதாவது மேட்சிக் நடந்ததுதானா சொல்லுங்கள். பட் இப்போயே கூட ஏன்னா மகாநாளும் மாறலாம், எதுவும் நம்ம கையில் இல்லை. ஓகேங்களா, நெட்வொர்க் ப்ராப்ளம். ஓகே, லோட் ஆகிடுச்சுப்பா, முதல்ல லோட் ஆகிடுச்சு. ஓகே, அப்படியே தான் இருக்குது. இப்போது கீழே அப்படியே என்ன பண்ணலான்னா நம்ம அப்படியே கீழே வந்துடலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஆக்சுவலி நெட்வொர்க்கு சரியா இல்லையா நாவா தெரியல, வரமாட்டேங்குது ஓப்பனாக சொல்ல போனால். ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். தென் சரி, ஓகே, இதுக்கு மேலே நம்ம நேத்திக்கான ரிப்போர்ட்டை வந்து உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன், காட்டுறேன் இருங்க. ஆக்சுவலி மொபைல் ப்ராப்ளம் பண்ணதா இல்லை டவர் சுத்தமாக கிடைக்கலையா என்னன்னு தெரியல. வந்தால் டோட்டலாக பேக் வந்துடும், இல்லைனா என்னால் எதுவுமே ஆக்சஸ் பண்ண முடியாதாகிடும். வந்துடுச்சுன்னா மறுபடியும் நம்ம வந்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. பட் உங்களுக்கு ஆனால் ஓகே, சூப்பர், வந்துடுச்சு நண்பா. ஆனால் நான் என்னென்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணேன்னா ஸ்டார்டிங்கே சொன்னது தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கமாக நான் ஒரு நாளைக்கு 4 போஸ்ட் போடுவேன். ஆனால் இன்றைக்கி வந்து நான் ஒரே போஸ்ட் தான் போட்டேன். இன்னைக்குன்றது கிடையாது, லாஸ்ட் 1 வீக்காக வந்து ஒரு போஸ்ட் தான் ஒரு நாளைக்கு. என்னுடைய மொத்த டிராஃபிக்குமே ஐயோயோ சாரி நண்பா, சாரி என்னோட இன்னொரு AdSense அக்கௌண்ட்டுக்கு சுவிட்ச் ஆகிடுச்சு சரிங்களா. அதனால தான் அதில் வந்து ஏன்னா அக்கௌண்ட்டுக்கு மேலே சுவிட்ச் ஆகிருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சதில்லை, 000ன்னு காட்டுது இல்லையா. இன்னொரு AdSense அக்கௌண்ட்டில் 32 சென்ட்ஸ் இருக்குது. அது எப்படி சுவிட்ச் ஆச்சுன்னு எனக்கே தெரியல. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் பாஸ் பண்ணிவிட்டு அக்கௌண்ட்டை சுவிட்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே, இப்போது அக்கௌண்ட் வந்து சுவிட்ச் பண்ணியாச்சு. இப்போது அதுக்கு முன்னாடி நேத்திக்கான எனக்கு எவ்வளோ ஆடு கிளிக்ஸ் எல்லாமே வந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். சாரி, லாஸ்ட்டு 7 days கொடுத்துட்டேன், பரவாயில்ல, அதையும் கொஞ்சம் பாருங்கள் நண்பா. எனக்கு லாஸ்ட்டு 7 daysல வந்து 10,500 பேஜ் வந்து கிடச்சிருக்கு. அதில் 629 பேர் வந்து எனக்கு ஆடு வந்து கிளிக் பண்ணியிருக்காங்க சரிங்களா. இப்போது பேஜ் RPM வந்து பாருங்கள் 2.19% தான் இருக்குது லாஸ்ட்டு 7 daysலேயே. CPC 0.4. நான் தான் சொன்னேன்ல, எனக்கு CPC அண்ட் RPM ஏறாதுன்னு. இம்ப்ரெஷன் 31.300, அதாவது 31,300 பேருக்கு பேஜ் இம்ப்ரெஷன் போயிருக்கு. CTR பாருங்கள் 5.98% இருக்குது. பட் இது விடுங்க, லாஸ்ட் 7 days விட இப்போ நேற்றுக்கான ரிப்போர்ட் பார்த்தா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் பாருங்கள். 1610 பேருக்கு வந்து, அது 1610 பேர் வந்து வெப்சைட் வந்து விசிட் பண்ணியிருக்காங்க சரிங்களா. இந்த 1610 பேரில் 103 ஆடுகளுக்கு கிடச்சிருக்கு. 103 ஆடுகளுக்குல இங்கே பாருங்கள் RPM அண்ட் CPC பாருங்களா 2.79% RPM இருக்குது ஓகேங்களா. அப்போது CPC பாருங்கள் 0.04% இருக்குது. அப்போ அந்த 2ல் 0.4% தான் எனக்கு டாலராக கிடைக்கும். அதுதான் நேற்றுக்கு 12:10 வரைக்குமே 4.50 cents கிடச்சிருக்கு ஓகேங்களா. அண்ட் பேஜ் CPC அதாவது CTR வந்து பார்த்தீங்கன்னா 6.39% இருக்குது. எப்பவுமே CTR வந்து 10க்குள்ளே இருந்தால் பெஸ்ட்டு நண்பா. எப்பவுமே பவுன்ஸ் ரேட்டிங் இன்க்ரீஸ் ஆகாது, ஸ்பாம்ஸ் இந்தமாரி ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆகாமல் பார்த்துக்க முடியும் சரிங்களா. அதனால் எப்பவுமே CTR வந்து இன்க்ரீஸ் ஆகாத அளவுக்கு உங்களுடைய போஸ்ட் வந்து யூனிக்காக போடுங்க. தென் அடிக்கடி உங்களுடைய சைடு போய் நீங்களே விசிட் பண்ணி பார்க்குறத அவாய்ட் பண்ணிக்கிட்டால் பெஸ்ட்டாக இருக்கும். அதேமாரி இம்ப்ரெஷன் பாருங்கள் 4,930 பேருக்கு பேஜ் இம்ப்ரெஷன் கிடச்சிருக்குது சம்டைம். ஓகே, இந்த மறுபடியும் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா டுடே ரிப்போர்ட்டுக்கு டுடேக்கு மாற்றிடுவோம் ரிப்போர்ட்டை. ஏன்னா அப்போ தான் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் சரிங்களா. நேற்று பாருங்கள் 1600 பேருக்கு 78, பட் இன்றைக்கி நம்பவே முடியல, என்னால் $14 கிடச்சிருக்கு. சரி, எந்தெந்த ஸ்டேட்லேருந்து எவ்வளோ ஆடு கிளிக் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கான ரிப்போர்ட்டு காட்டுறேன். ஏன்னா இதுதான் மெயின், இது யாரும் ஷோ பண்ண மாட்டாங்க. பட் நான் இன்றைக்கி ஏன் ஷோ பண்ணுறேன்னா
என்னென்னு தெரிஞ்சிருவோம், பார்த்துருவோமே, பார்த்தா கண்டுபிடிச்சா தெரிஞ்சு எந்தெந்த ஸ்டேட்லேருந்து எவ்வளோ கிளிக்ஸ் வந்திருக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இந்த ஆர்பிஎம் வந்து நைட்டு 12:10 வரைக்கும் எனக்கு இருந்ததுன்னா கம்பல்சரி எனக்கு வந்து 100க்கு ஆவரேஜ் கிட்டத்தட்ட ஆடு வந்து கிடச்சிரும். அதாவது ஆடுன்ற பாருங்கள், சரி, ஆடு கிளிக்ஸ் வந்து கிடச்சிரும். அப்படின்னும் போது எனக்கு எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் $5 கிடைக்கலாம் இல்லை பார்க்கலாம். லக்குன்னா கிடைக்கலாம், கிடைக்காது, சரிங்களா. அது இல்லாமல் இது நிரந்தரமாக நைட்டு வரைக்கும் இருந்தால் தான் நண்பா அக்கௌண்ட்டில் போய் இருந்தாண்ட திஸ் மந்த்துன்னு இருக்குல்லையே அந்த அமௌண்ட்டில் ஆட் ஆகும். சம்டைம் திடீர்னு ஒரு சில டைமில் என்ன ஆகுனா 1 hour வந்து திடீர்னு காணாமல் போயிடும், சரிங்களா. அந்தமாரி நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன். பட் அப்டேட்டில் இருக்கானான்னு சொல்லிட்டு தெரியல, போய் பார்ப்போம். இப்போ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம்னா நம்ம இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன ஆடு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அதில் ரெஸ்பான்ஸ் பண்ணுறதே 2 ஆடு தான். ஒன்று ஹோம் பேஜுக்கு என்னது ரெஸ்பான்ஸ் ஆடு ஒன்று, அடுத்ததாக கீழே வந்து பாருங்கள் 300 250 ஐசிபிசிக்கு ஆடு வந்து 2 ஆடு தான் ரெஸ்பான்ஸ் பண்ணுது. அடுத்ததாக வந்து பாருங்கள் இங்கே லாஸ்ட்டு 7 days கண்ட்ரிஸ் இருக்குது பார்த்தீங்களா. அந்த லாஸ்ட் 7 days பாருங்கள் இந்தியாவில் மட்டுமே எனக்கு $17.23 வந்து கிடச்சிருக்கு லாஸ்ட்டு 7 days. பேஜ் வந்து பார்த்தா எடுத்தோன்னா 9890 பேர் வந்து விசிட் பண்ணியிருக்காங்க. அதில் 597 ஆடு கிளிக் வந்திருக்கு, சரிங்களா. அதேமாதிரி யூனிட் ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 7 days 2 ஆடு கிளிக் வந்திருக்கு. $1.67 வந்து கிடச்சிருக்கு. நான் மறுபடியும் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இங்கே அதெல்லாம் நீங்கள் நல்லா நோட் பண்ண வேண்டியது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா 2 வெப்சைட் வந்து நான் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன், சரிங்களா. 2 வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு வெப்சைட்டில் வந்து மட்டுமே $22 கிடச்சிருக்குது. அதுக்கு பேஜ் வந்து 10,200 பேர் 626 பேர் வந்து ஆடு வந்து கிளிக் பண்ணியிருக்காங்க. நான் சப்டொமைனாக பிளாகர் சைடு வச்சுருக்கேன். அதில் வந்து வெறும் 0.26 சென்ட்ஸ் தான் கிடச்சிருக்கு. 305 பேஜ் அண்ட் 3 ஆடு கிளிக் வந்து விழுந்திருக்கு, ஓகேங்களா. தென் அதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம அப்படியே என்ன பண்ணலாம்னா இங்கே வந்துடுவோம். இப்போது கண்ட்ரீஸில் வந்து இன்றைக்கி டுடேவில் வந்து பார்த்தா தெரிஞ்சிடும் நமக்கு ஏன் அவ்வளோ $14 கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது வா பார்த்தீங்களா, ஆக்சுவலி யூனிட் ஸ்டேட்டை இங்கே பாருங்கள், நல்லா பாருங்கள். 3 அதாவது பேஜ் வந்து 11 3 ஆடு கிளிக்கு எனக்கு வந்து 6.60 அதாவது 6.60 சென்ஸ் கிடச்சிருக்கு. அதேமாரி வந்து யூனிட் கிண்டமில் அதாவது கேண்டமில் வந்து பார்த்தீங்கன்னா 13 பேஜ் 5 ஆடு கிளிக்கு 4.44 சென்ஸ் கிடச்சிருக்கு. வாவ். அது இல்லாமல் இந்தியாவில் பாருங்கள் வெரி லோன்னு சொல்ல போனால் இந்தியா தாங்க. பேஜு பாருங்கள் 966 பேஜுக்கு 65 ஆடு கிளிக்கு விழுந்துமே எனக்கு வெறும் 2.5 சென்ஸ் தான் கிடச்சிருக்கு. அப்போது இதுவே எனக்கு வந்து யூஎஸில் இருந்து இந்த 900 ஆடு கிளிக்கு விழுந்ததுன்னா நான் ஒரே நாளில் எங்கேயோ போயிடுவேங்க. ஆக்சுவலி என்னடா இப்படி பேசணும்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க, ஹாப்பியாக இருக்குது அதனால் இப்படி நான் பேசிகிட்ருக்கேன், சரிங்களா. அதேமாரி கனடாவில் பாருங்கள் ஒரே ஆடுகளுக்கு சம்டைம் எனக்கு அதாவது பேஜ் 4 1.24 சென்ஸ் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. வாவ், என்னால் நம்பவே முடியல. அதேமாரி இதுதான் மேட்ரு. அப்போது பாருங்கள் 6 4 10 அந்த சென்ஸ் அப்படி கணக்கு வச்சுக்கலாம் பாருங்கள். அப்போ 10 ஆகிடுச்சா 60 நான் ஒரு 40 அது அப்படியே ஒன்றா வச்சுக்குவோம். ஒரு 11 12 13 தோணு பார்த்தீங்கன்னா 14. அப்போ $14 நமக்கு 14.24 சென்ஸ் ஆவரேஜ் இருக்கணும். பார்த்தீங்கன்னா 62. ஓகே, நம்ம கணக்கு எப்பவுமே கரெக்டாக தான் இருக்கும். சம்டைம் இதுதான் நண்பா, வேறு எதுவும் கிடையாது. பட் ரொம்பவே ஹாப்பியாக தான் இருக்கேன் நான் இன்றைக்கி ஓப்பனாக சொல்லப்போனால், ஓகேங்களா. பட் பார்க்கலாம், நைட்டு 12:10 வந்து நான் உங்களுக்கு வந்து கம்பல்சரி ரெக்கார்ட் பண்ணியே காட்டுறேன். இந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து குரூப்பில் போட்டு விடுவோம். எத்தனை பேர் நம்புறாங்களான்னு சொல்லிட்டு தெரியல. ஓகேங்களா. ஆக்சுவலி இந்த ரிப்போர்ட்லாம் உங்களுக்கு எத்தனை பேர் காட்டுவான்னு சொல்லிட்டு தெரியல. இது உங்களுக்கு இது போல் வீடியோஸ் ரெகுலராக வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தயவு செஞ்சு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தினமே நம்மளோட ஆட்சன்ஸ் ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு நான் கொடுக்கலான்னு இருக்கிறேன். அதனால் புது விஷயங்கள் நான் உங்களுக்கு கற்றுத்தரேன். ப்ரைவேட்டாக எங்கிட்ட நீங்கள் பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் கொடுத்துருக்கேன். குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு எனி டவுட்ஸ் நான் எல்லாமே உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணி வரேன், சரிங்களா. தென் யூடியூப் சேனல் வந்து யூடியூப் சேனல் வாட்ச் அவர் ஆர் சப்ஸ்கிரைபர் வேணும்னா உங்களுக்கு நான் பெய்டு சர்வீஸாக பண்ணி கொடுத்துட்ருக்குறேன். அப்படி வேணும்னாலும் நீங்கள் வந்து தாராளமாக எங்கிட்ட வந்து நீங்கள் ப்ரைவேட்டாக சேட் பண்ணி பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஆக்சுவலி இப்போ $14 காட்டுது. நைட்டு பார்க்கலாம் 12 o'clock அதாவது 11 o'clock மேலே உங்களுக்கு கம்பல்சரி நான் இன்னொரு வீடியோ ஃபுட்டேஜ் ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோ போய் பாருங்கள், உங்களுக்கு உண்மையான டீட்டெயில் தெரிஞ்சிடும், சரிங்களா. எனவே நண்பா, வீடியோ இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பார்த்துருந்தீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.